ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नमः शिवाय शान्ताय शुद्धाय निर्मलाय प्रसन्नाय श्री दक्षिणामूर्तये नमः। आबधामबधात्तरं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। ओम शरवण भवा कोडानुकोटि प्रणामम எல்லாத்துக்கும் கடவுள்தான் ஆதாரம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கடவுளின் அருள் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிறபடியா அந்த அருள் இருக்கும் இடமெல்லாம் உணர்ந்து வாழக்கூடிய அந்த வேகத்தை நம்மளுக்கு கிடைச்சிருக்கின்றது. எங்கெல்லாம் அருள் இருக்கின்றதோ அந்த அருள் எங்கெல்லாம் இருந்தாலும் அந்த அருளை உணர்ந்து அந்த அருளை எடுக்கக்கூடிய வேகத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார். அதனாலதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இங்கே கூடி இருக்கின்றோம். இப்படி ஒரு சங்கல்பம் நம்மளுக்குள்ளே வந்தது எப்போ? இப்ப கிட்டடிகள் தான் வந்திருக்கும். நீ இங்க வர போறோம், நீ இங்க இருக்க போறோம், இன்னைக்கு இந்த சேவையெல்லாம் பண்ண போறோம்னு நம்மளுக்கு கிட்டடியில தான் இந்த மெசேஜ் கிடைச்சிருக்கும். ஆனா பகவான் இது ஆல்ரெடி நம்மளெல்லாம் பர்த்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கிறார். பகவான் இது நம்மளெல்லாம் பர்த்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கிறார். என்னன்னா நம்ம பர்த்துக்கு ஆதாரமானது அவர் தான். அந்த பர்த்துல நம்ம என்னென்ன பண்ணோம்னோ அவர் கரெக்டா ரைட்டிங்ல பண்ணி வச்சிருக்கிறார். அதுல நம்ம ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். அந்த ஸ்டோரியில நம்ம ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் அவருடைய தாரம் നമ്മളെല്ലോരും അവരുടെ അവതാരങ്ങളാക്കും നമ്മളെല്ലോരും. அதை உணர்ந்து നമ്മളെല്ലോரும் வாழ்ந்தால் அது அவருக்கும் நல்லா இருக்கும், அவரை நோக்கி வாழும் நம்மளுக்கும் நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு மரத்தை வாழ வைக்கிற வேறு அந்த மரத்தோட தான் இருக்கு. அந்த மரத்தையும் வேறையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியுமா? கண்ணுக்கு தான் அது தெரியவில்லை. ஆனா அந்த மரத்தோட தான் அந்த வேர் இருக்கின்றது. அந்த மரத்துக்குள்ளே இருந்துதானே அந்த வேர் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த வேருக்குள்ளே இருந்துதானே அந்த மரம் மேலே வந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ அதுபோல் நம்மளுக்கும் பகவானுக்கும் தூரம் ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய சங்கல்பத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுக்கு அனுபவிச்சு வாழ முடியும். எவ்வளவு நெருக்கமா இறுக்கமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சாநித்தியமும் சாமீபியமும் நம்மளுக்கு அனுபவிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு வரலாம். சாநித்தியம் நம்மளுக்கு வேணும், சாமீபியமும் வேணும். ஆனா அந்த சாநித்தியமும் சாமீபியமும் கிடைக்கணும்னா நம்மளுக்கு சங்கல்பம் இருக்கணும். சங்கல்பம் நீங்க இருக்கணும். சேவை யாரு பண்ணாலும் பரவாயில்ல, அந்த சங்கல்பம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க சங்கல்பம் எடுத்தாதான் சாநித்தியம் வரும். அந்த சாநித்தியம் வந்தால்தான் சாமீபியம் நம்மளுக்கு அனுபவிக்கக்கூடிய நிலைமை வரும். சாநித்தியம் இருக்கிற இடத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த சாமீபியம் நமக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதான் லயனம்னு சொல்றோம். இந்த பூவு சாநித்தியத்தில் இருக்கின்றது இல்லையா? சந்நிதியில் இருக்கின்றது. இந்த பூவுக்குள்ள சாமீபியமும் இருக்கு. அந்த சாமீபியத்துல தான் நம்ம லயனம் ஆகும்.
இதுக்கு அழகு இருக்கு. கையில் எடுத்து பார்க்க ஒண்ணும் முடியாது. அது நல்ல சுகந்தம் இருக்கு, அதையும் கையில் எடுத்து பார்க்க முடியாது, கண்ணுக்கு பார்க்க தெரியாது. அதுக்குள்ள சத்து இருக்கு, அதையும் நமக்கு கண்ணால் பார்க்க தெரியாது. ஆனா அதையும் மூணும் நம்மளே கவருகின்றோம். இந்த அழகு நம்மளை கவரும், அந்த சுகந்தம் நம்மளை கவரும், அதுக்குள்ள இருக்கிற சத்தும் நம்மளை கவரும். அதை பார்க்க பார்க்க அதை பார்த்து கொண்டே இருக்கணும் போல ஒரு நிலைமை வந்தா நமக்குள்ள இருக்கிற அந்த சாநித்தியம் அந்த சாமீபியத்தோட போயிட்டு கனெக்ட் ஆகும். அதான் நான் பலப்ப சொல்லுவேன், நம்மளெல்லாம் மானசீகமா சிரிச்சு வாழணும். பிசிக்கலா அழுது கொண்டிருந்தாலும் சரி, மானசீகமா சிரிச்சு வாழணும். தன்னுடைய திறமைக்கு வேகம் இல்லை என்று வந்துவிட்டோம்னா அந்த சேவைகள் எல்லாம் ரொம்ப மெதுவாக தான் போய்கொண்டிருக்கும். தன்னுடைய திறமைக்கு வேகம் இருந்தால் சேவைகள் எல்லாம் ரொம்ப வேகமா போய்கொண்டிருக்கும். அப்ப தன்னுடைய திறமைக்கு வேகத்தை உண்டாக்கணும்னா தான் என்ன செய்ய வேணும்? அந்த திறமையை கூட்டுவதற்கு எது தேவையோ அதை உணர்ந்து வாழ வேணும். நம்மளுக்கு தெரியும், கண்களுக்கு பார்வை இருக்குன்றது நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையா சொன்னா வெளிச்சத்தோடு இருந்தாதான் இந்த கண்ணை நமக்கு வேலை செய்யும். வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காந்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு எங்க பார்வை இருக்கு? நம்ம சொல்ற கண்ணுக்கு எல்லாம் பார்வையில இருக்குன்னா ஒரு வெளிச்சமா இருக்கிற இடத்துல போனாதான் அந்த கண்ணை நமக்கு வேலை செய்யுது. வெளிச்சம் இல்லாத இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு இருந்தா இந்த கண்ணு வேலை செய்யும். கண்ணு இருக்கு, ஆனா எதுவுமே தெரியாது. அதுபோல நாத ஒளிகள் எல்லாம் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து இந்த காது வேலை செய்யும். சத்தமனம் இல்லாத இடத்துல போய் உட்காந்துட்டீங்கன்னா இந்த காலுக்கு வேலை இருக்க இல்லை. ஏதாவது சத்தம் இருந்தாலும் இந்த காலுக்கு வேலை இருக்கு. அதுபோல நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை நம்ம உணர்ந்து வாழணும்னா அந்த தெய்வீகத்தை உணர வைப்பது ஏதோ அதை நம்ம இறக்கி பிடிக்கணும். கண்களை உணர வைப்பது ஏதோ அதை தேடிக்கொண்டு இருக்கின்றோம் கண்ணு இல்லையா? அதுபோல நம்மளுக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மை உணர வைப்பதற்காக எங்கெல்லாம் ஏற வேணுமோ அங்கெல்லாம் நம்ம ஏறிக்கொண்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு அதை அடைய முடியும். அது நமக்கு அதுதான் வேணும் வாழ்க்கையில. ஒரு கோவில்ல போனா என்ன நினைக்கிறோம்? கடவுளை கும்பிடணும். அதுக்குதான் கோவிலுக்கு போயிருக்கிறோம். சமயம் அந்த கோவில்ல போயிட்டு கடவுளை கும்பிட முடியலன்னு வச்சுக்கோங்க, மனசு அப்படியே உடஞ்சி போயிடும். நீங்க ஆசைப்படுற அளவுக்கு அந்த கடவுளை கும்பிடக்கூடிய நிலைமை வந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த மனசு அப்படியே பூங்காவன மாதிரி இருக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் அங்கே இருந்து கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, மனசுக்கு ரொம்ப பரமானந்தமா இருக்கும். ஓ, கடவுள் எனக்கு காட்சி கொடுத்துட்டார், கடவுள் எனக்கு எல்லாம் வேலி கொடுத்துட்டார், வயிற்றுல போட்ட மாலை கூட கொடுத்துட்டார். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுளுக்கு என் மேல ரொம்ப விருப்பம் இருக்கு, கடவுளுக்கு எனக்கு தூரம் இல்லை. அப்போ அது வரைக்கும் பெற்ற கஷ்ட துன்பங்கள் எல்லாம் அங்கேயே மறந்து விடுவீங்க. மனசுக்கு பகவானோட அருளால் ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும். அது வரைக்கும் நமக்கு 1000 கஷ்ட துன்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு தர்ஷனத்தாலே, ஒரு ஸ்பர்ஷனத்தாலே அதெல்லாம் மறந்து விடும். நம்ம ஒரே ஒரு தர்ஷனத்தினால எல்லாம் பிளாங்க் ஆகும். பின்ன எதுவுமே கேட்கறதுக்கே மனசு வராது, கேட்கவும் முடியாது. 1000 கேள்விகளோட தான் போயிருக்கலாம். ஆனா தர்ஷனத்திலேயே நம்மளுக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும். இந்த தர்ஷனம் தான் எல்லாம். அதுபோல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும், எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு.
கிடைச்சிட்டது அந்த ஒரு நம்பிக்கை வரும். ஒரு பூ கிடைச்சா போதும், பாதத்தில் வச்சிருந்த பூ எடுத்து நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்தா எல்லாம் நமக்கு கிடைச்சாச்சு. நம்ம தேடுவது கணக்கே இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கலனாலும் கவலை இல்லை. ஆனா அந்த பூவால ஆத்ம சம்திருப்தி அடைகின்றோம். அந்த ஆத்ம சம்திருப்தி தான் நமக்கு வேணும். ஆத்ம சம்திருப்தி. அதுக்கு எதையை நீங்கள் பார்க்க வேண்டும், எதையை நீங்கள் பிடிக்க வேண்டும், எதையை நீங்கள் பாடி புகழ்த்த வேண்டும், எதையெல்லாம் நம்மளுக்கு எடுத்து வச்சு வாழ வேண்டும், இதையெல்லாம் இறுக்கி அணைச்சு வாழ வேண்டும் என்றதை நம்ம ஒரு நேரம் உணர்ந்தா போதும்.